61 வயதில் இரண்டாவது திருமணம் செய்யும் உலக பணக்காரரான ஜெஃப் பெசோஸின் திருமணம் மற்றும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பு வாயிலாக விரிவாக பார்க்கலாம். நாம் அனைவருக்கும் பரிச்சயமாக தெரிந்த நபர் ஜெஃப் பெசோஸ். இன்றைய நவீன உலகில் ஆன்லைன் ஆர்டர் செய்து பொருட்கள் வாங்காதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி ஆன்லைன் உலகில் கொடிகட்டி பறக்கும் ஒரு நிறுவனம் அமேசான். பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் போன்ற நிறுவனங்களே இங்கிருந்து பிரிந்ததுதான் என்றே கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட பெரு நிறுவனத்தை உருவாக்கி உலக புகழ்பெற்ற ஜெஃப் பெசோஸ் தான் தற்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளார். 2018 ஆண்டு தனது முதல் மனைவி மெக்கன்சி ஸ்காட்சை விவாகரத்து செய்த ஜெஃப் பெசோஸ் இதற்காக அவருக்கு கணிசமான பங்குகளை வழங்கினார். பின்னர் 2019 ஆண்டு 54 வயது தொலைக்காட்சி பிரபலமான லாரன்ஸ் சான்செஸ் மீது காதலில் விழுந்த ஜெஃப் பெசோஸ் தற்போது அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். இந்த திருமணம் ஆஸ்பென் என்னும் நகரில் நடைபெறவிருப்பதாகவும் அதற்கான திட்டமிடல் ஏற்பாடுகள் விறுவிறுப்புடன் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றுதானே நினைக்கிறீர்கள்? ஆம், ஆச்சரியம் இருக்கிறது. இவரின் திருமணத்துக்கு இந்திய மதிப்பில் சுமார் 5000 கோடி செலவழிக்கப்படுவதாக நாம் அனைவரும் வாய்ப்பிழக்கும் தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. உலகின் நம்பர் 1 பணக்காரரான பில்கேட்ஸ், டைட்டானிக் நாயகன், ஜோர்டானின் ராணி என பல பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து மணமக்களுக்கு பிடித்தமான விஷயங்களை திருமண நிகழ்வுக்கு கொண்டு வர வாய்ப்புள்ளது என்று ஆஸ்பென் பிளானர் சாரா ரோஸ் அட்மேன் தனியார் செய்தி நிறுவனத்தின் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பெசோஸ் இதற்காக அங்குள்ள சான் கியோகியோ மார்கியோரே தீவையை முழுமையாக வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் சிலர் கூறுகின்றனர். பெசோஸுக்கு சொந்தமான கொரு என்ற 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பலில் நடைபெறும் திருமணத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பரவும் தகவலும் மக்களை மளக்க வைக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ள திருமணத்திற்கு உள்ளூர்வாசிகளோ கருப்பு கொடி காட்டி வருகின்றனர். ஏனென்றால் பாரம்பரிய புராதன சின்னங்களை கொண்டு வெனிஸ் நகரம் உலக பணக்காரர்களின் படையெடுப்பால் சேதமடைந்து விடுமோ என அச்சப்படும் மக்கள் பெசோஸின் திருமண ஏற்பாட்டால் தங்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் மிகுந்த மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரை பாயும் என்ற பழமொழியோ ஜெஃப் பெசோஸ் திருமணம் தொடர்பான தகவல்களை கேட்கும்போது நினைவுக்கு வருகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல்.